திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா. டெண்டர்கள் குறித்த விவரங்களை ஆராய 3 குழுக்களை அமைத்து மின்சாரத்துறை தற்பொழுது உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். டெண்டர் குறித்த விவரங்களை ஆராய தற்பொழுது 3 குழுக்களை கொண்ட அமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். ஆய்வுகளுக்கு பின்னரே டெண்டர் அறிவிப்பை வெளியிட வேண்டும் எனவும் டெண்டர் குறித்து விவரங்களை ஆராய 3 குழுக்களை அமைத்தும் மின்சாரத்துறை சார்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கொள்முதல் மற்றும் ஒப்பந்தங்களின் வெளிப்படை தன்மை குறித்து உறுதி செய்யவும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மின்சாரத்துறை சார்பில் எந்த ஒரு டெண்டரை வெளியிடுவதற்கு முன்பாக 3 விதமான ஆய்வுகளை மேற்கொள்ள குழுக்களை அமைத்து மின்வாரியம் உத்தரவிட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தோமென்றால் சந்தை பகுப்பாய்வு மற்றும் மதிப்பீட்டு சரிபார்ப்பு குழு, உற்பத்தியாளர் குழு மற்றும் குறுக்கு சரிபார்ப்பு குழு ஆகிய 3 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. உள்நாட்டு சந்தையில் மூலப்பொருட்களின் விலையை ஆய்வு செய்யவும், பல்வேறு வகைகளில் விலை தரவுகளை மதிப்பீடு செய்யவும், தனியார் நிறுவனங்கள் கொள்முதல் செய்யும் விலைகளையும் ஆய்வு செய்யவும் சந்தை பகுப்பாய்வு மற்றும் மதிப்பீட்டு சரிபார்ப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பொருட்கள் மற்றும் உபகரணங்களின் விலைகள் வெளிநாட்டு சந்தைகளிடம் ஆய்வு செய்ய உற்பத்தியாளர் மதிப்பீட்டு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. சந்தை பகுப்பாய்வு குழு மற்றும் உற்பத்தியாளர் மதிப்பீட்டு குழுவின் மூலம் பெறப்பட்ட டெண்டர்களை பிற மாநில மின்வாரியங்கள் கொள்முதல் செய்யும் விலைகளுடன் ஒப்பிட்டு பார்க்க குறுக்கு சரிபார்ப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுக்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்ட இறுதி செய்யப்படாத புதிதாக வெளியிடப்பட உள்ள அனைத்து டெண்டர்களையும் இக்குழு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் எனவும் மின்வாரியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் டெண்டர்கள் குறித்த விவரங்களை ஆராய 3 வகையான குழுக்களை அமைத்து மின்சாரத்துறை உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. டெண்டர்கள் குறித்த விவரங்களை ஆராய 3 குழுக்களை அமைத்து மின்சாரத்துறை தற்பொழுது உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். டெண்டர் குறித்த விவரங்களை ஆராய தற்பொழுது 3 குழுக்களை கொண்ட அமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். ஆய்வுகளுக்கு பின்னரே டெண்டர் அறிவிப்பை வெளியிட வேண்டும் எனவும் டெண்டர் குறித்து விவரங்களை ஆராய 3 குழுக்களை அமைத்தும் மின்சாரத்துறை சார்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கொள்முதல் மற்றும் ஒப்பந்தங்களின் வெளிப்படை தன்மை குறித்து உறுதி செய்யவும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மின்சாரத்துறை சார்பில் எந்த ஒரு டெண்டரை வெளியிடுவதற்கு முன்பாக 3 விதமான ஆய்வுகளை மேற்கொள்ள குழுக்களை அமைத்து மின்வாரியம் உத்தரவிட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தோமென்றால் சந்தை பகுப்பாய்வு மற்றும் மதிப்பீட்டு சரிபார்ப்பு குழு, உற்பத்தியாளர் குழு மற்றும் குறுக்கு சரிபார்ப்பு குழு ஆகிய 3 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. உள்நாட்டு சந்தையில் மூலப்பொருட்களின் விலையை ஆய்வு செய்யவும், பல்வேறு வகைகளில் விலை தரவுகளை மதிப்பீடு செய்யவும், தனியார் நிறுவனங்கள் கொள்முதல் செய்யும் விலைகளையும் ஆய்வு செய்யவும் சந்தை பகுப்பாய்வு மற்றும் மதிப்பீட்டு சரிபார்ப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பொருட்கள் மற்றும் உபகரணங்களின் விலைகள் வெளிநாட்டு சந்தைகளிடம் ஆய்வு செய்ய உற்பத்தியாளர் மதிப்பீட்டு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. சந்தை பகுப்பாய்வு குழு மற்றும் உற்பத்தியாளர் மதிப்பீட்டு குழுவின் மூலம் பெறப்பட்ட டெண்டர்களை பிற மாநில மின்வாரியங்கள் கொள்முதல் செய்யும் விலைகளுடன் ஒப்பிட்டு பார்க்க குறுக்கு சரிபார்ப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுக்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்ட இறுதி செய்யப்படாத புதிதாக வெளியிடப்பட உள்ள அனைத்து டெண்டர்களையும் இக்குழு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் எனவும் மின்வாரியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் டெண்டர்கள் குறித்த விவரங்களை ஆராய 3 வகையான குழுக்களை அமைத்து மின்சாரத்துறை உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.